அந்த பாட்டு எடுத்த ஞாபகம் தான் எங்களுக்கெல்லாம் வருது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கண்ணதாசன் ஐயாட்ட 2 பாட்டு எழுதுறதுக்கு போகிறோம். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, மறுபடியும் இந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டுக்கு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போதே நான் வந்து சிலதெல்லாம் அண்ணன்ட்டேனே சம்மந்தம் இல்லாமல் அவனுக்கு தான் கண்டினியூஸாக பாட தெரியாது அண்ணன், அதனால் வந்து தாட்டு வந்து இது கண்டினியூட்டி இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு பாரதிராஜா அண்ணாட்டு சொல்லியிருந்தேன். சொன்னோடனே அவர் வந்து எப்படா நிறைய இந்த ஆடு வந்துச்சு, அந்த கோழி வந்து என்கிட்ட சொல்லிச்சு. சொன்னோடனே யானை வந்து பார்த்துட்டு அப்படியே ஆண் ஆகி போச்சுன்ற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே கவிஞர்கிட்ட போகும்போது என்கிட்ட சொல்கிறார், இந்த எப்படி அதை சொல்கிறா அப்படின்னாரு. சொன்னோடனே நான் சொல்கிறேன், நான் இல்லைங்க தாட்டு வந்து அவனுக்கு இப்போ சரியாக பாட தெரியாது, அதனால் வார்த்தைகள்லாம் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் ஆடு ஒன்று வந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு முட்டை போட்டுச்சு, அது கோழி குட்டி வந்து யானைகிட்ட சொல்லிச்சு, அது கோழி குஞ்சு பார்த்துச்சு, இது வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூட்டி இல்லாமல்னா அது ஒன்று தான் இதுக்கு பிடிச்சாரு. அந்த கேரக்டரு படிக்காத கேரக்டரு, அறிவில்லாத கேரக்டரு, ரைமாக பாட தெரியாத கேரக்டர். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு கதையில சாமி இப்போ காணுது போமே. அந்த சப்பானின்ற கேரக்டருக்கு இப்படி தான் தாட்டு வரும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த பாட்டு. கண்ணதாசன் ஐயா எந்த சுச்சுவேஷன் கிடைச்சா அடித்து பின்னக்கூடிய ஒரு ஆள். இந்த பாட்டை தூக்கி விட்டதெல்லாம் அவருடைய எழுத்து தான். மலேசியா வாசுவுக்கும் இது அந்த ஃபஸ்ட்டு பாட்டு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து இது வாசுவை பாடிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் வந்து இந்த பாட்டை வாசுவுக்கு எடுத்தார். எல்லாம் லிஃப்ட்டு அடுத்தபடி மேலே வந்ததுக்கு இதெல்லாம் பெரிய காரணங்கள். ரொம்ப மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பாரதி ராஜான்னு ஒருத்தர் கிடைச்சார். 1977 இந்த படம் வெளிவருது. அண்ணன் இளையராஜாவுக்கு 1976 வந்து அன்னக்கிளி ரிலீஸ் ஆச்சு, 50 வருஷம் இது. அடுத்த வருஷம் 77 நான் வந்து 50 வருஷம் ஆச்சு பாட்டு எழுதி. செந்தூர பூவே எழுதி அதுதான் அது ஃபஸ்ட் படம். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி அவன் கொடுப்பான் அப்படின்றது தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சாங் ஃபுல்லுக்கு. அதுக்கு முன்னாடியே அந்த கிழவி வாய்ஸில் அது வரும்போதே வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கழுதை, அதுக்கு முன்னாடி அந்த நாய் எஃபெக்ட் ஒன்று அது கொடுத்தான். அப்படியே அந்த ஒரிஜினல் ட்ராக்ல எப்படி இருக்கோ அப்படியே இருந்துச்சு அது. thoroughly impressed, Akshit. Srini sir, may I please request you? இந்த அழகிய தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி ஷாஜி சென்சருக்கும் பிரசாந்தினி மேம்க்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ் டுடே as we celebrate the legends. அவங்க கூட அவ்வளவு நெருங்கினவங்க இங்கே இருக்கும்போது அது இன்னும் முழுமை அடையுது. அதற்கு மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றி from all of us here at சரிகமபா. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you so much for having us here today. பிரசாந்தினி வந்து கிட்டத்தட்ட முகம் வந்து அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் வாசோன்ன மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு வந்து அவருடைய மகளோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கங்கைமரன் சார் வந்து த திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் வாசோன்னா. எப்போவுமே அவரை பற்றி சொல்லுவார், நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கார் அவர். ஸோ ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் அவருடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அவருடைய அவர் இசையமைச்ச படத்துலேயே 2 பாட்டு கொடுத்துருக்காரு மலேசியா வாசோன்னாவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நட்பு அவருடையது. ஸோ அவரு கூடயும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் அப்புறம் ஸ்ரீனி, சைந்தவி, சரண் எல்லாருமே வெரி டியர் பீப்புள். ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசாந்தினி மேம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பிஃபோர் வி சே பை டு யூ. நீங்களும் சரண் சாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு பாடணுன்றது இங்கே எல்லாரோடைய ஆசையும். ஸோ ஒன் சாங் ஃபார் அஸ் ப்ளீஸ், both of you together.